சொல்லியா நான் யாருன்னு தெரியவில்லையா? தெரியலையா? நான் தான் முட்டை குறந்தவன். ஒரு தான் முட்டை சாப்பிடுறவரா? நீ முட்டை சாப்பிட வச்சுதான் இப்ப முட்டை வேலையை ஏறி போச்சு. நீ முட்டை மட்டும் தான் சாப்பிடுவ. எங்களை விட்டு பாரு, போயே மீறிட்டு வந்து முட்டை குறந்தவன் என்றால் 3 ஆசையை அனுமதித்தவன். என்னடா ஆசை? மண்ணாசை, 1, பெண்ணாசை, 2, பொன்னாசை, 3. 3 ஆசை அனுமதித்தவன். இது 3 தான் கிடையாதா? அப்ப இவர் சொல்ல போனா 5, 3, 9. பழமனாடா என்ன ஊர்ல 5, 3, 9? நான் பச்சைக்கு எனக்கு தெரியாது. நீ பச்சை கீரியா அப்புறம் காஞ்சி போன கீரியா? நான் பச்சைக்கு எனக்கு தெரியாது. 5, 3, 9 இத சொல்லு பார்க்கலாம். எந்த ஸ்கூல்ல பச்சை தெரியுமா? எந்த ஸ்கூல்ல? பெண்கள் அரசினர் உயர்நிலை பள்ளியில் படிச்சேன் நான். பெண்கள் அரசினர் உயர்நிலை பள்ளியா? பெண்கள் அரசினர் உயர்நிலை பள்ளி. பொம்பளைக்கு படிக்கிற பள்ளி ஒருத்தர் நீ என்ன பண்ணிட்ட போய்? இடம் இல்லதான் மாற்றி விட்டாங்க. பாஸ் 1ஆம் கிளாஸ் எனக்கு தெரியாது சாமி. 5, 3, 9 எப்படின்னு கேட்கிறேன். 5, 6, 7, 9. 8 எங்க போச்சு? 8 லட்டு துண்ணு போய்க்குது. சும்மா குறு குறுக்க பேசினா அத்தனை பாட்ஸ் வடக்கு செய்கிறார் பிரம்மதேவன். பிரம்மனுடைய சுதன் நாரத மகாமுனிவன். நாரத மகாமுனிவன். நாரத மகாமுனிவன். சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த உலகத்தை படைத்தது யார் சாமி? இந்த உலகத்தையே படைத்தது, இது அமர்ந்துகிற மக்கள் அத்தனையே படைத்தது என்னுடைய தந்தை. மொத்த பேரு படைத்தது என்னுடைய தந்தை தான். அவங்க அப்பா ரொம்ப வேலைக்காரன் பண்ணுறாங்க. ஒப்பம் பச்சானா பரவாயில்ல. ஆமா தோ நிக்கிறான். இவனை பச்சது யாரு? இவரை படைத்ததும் என்னுடைய தந்தை தான். வெட்டிக்கார பச்சது யாரு? அவரை படைத்ததும் என்னுடைய தந்தை தான். என்ன படிச்சது எங்க அப்பா தான் படிச்சாரு. அவரு அவங்க அப்பாவை பண்ண படிக்கல. சரி போனா போட்டோம். என்ன படிச்சது யாரு? சந்தேகம் என்ன? படைத்ததும் என்னுடைய தந்தை தான். காலு விட்டு போட முடியும். அவ்வளவுதான் மரியாதை. எவ்வளவு சைக்கிரமா சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து என்ன படிச்சாரா? அவங்க அப்பா எங்க அம்மா கிட்ட வர வரைக்கும் எங்க அப்பா உட்காந்து நகையை நான் வச்சுக்கிறேன். திருவண்ணாமலை கோபுரம் அந்த பெரிய கோபுரம் முட்டைனா எங்க ஆத்தா தாங்குவாங்களா? ஏன் மோத்தால என்ன திருவள்ள கோபுரமா முட்டை போகுது? என்னுடைய தந்தை இன்னாருக்கு இன்னார் என்று தனித்தனியாக பிண்டம் பிடித்து போடுவார். என் தந்தை உன்னை படைக்கிறது என்றால் நீ வந்து இந்த ஸ்டேட் நாடகமே நடத்த முடியாது. ஆமா உங்க அம்மா பேர் என்ன சாமி? சரஸ்வதி. அவங்க அம்மா பேர் தான் சொசைட்டியா? சரஸ்வதி. சரஸ்வதி சரஸ்வதி என்றால் உனக்கு தெரியல. அவங்க கலைவாணி. அவங்க எங்க உட்காந்துங்கிறாங்க? அது கூட தெரியாதா? அமர்ந்திருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லோரும் நாகரம் இருக்காங்க. நாக்கில உட்காந்துங்கிறாங்களா? நாக்கலையா? நாகரம் இருக்காங்க. அப்ப திடீர்னு 1க்கு 2க்கு வந்துட்டு எங்க போவாங்க? அந்த பாத்ரூம் கட்டிய செப்டி டேங்க் கட்டி போவாங்க. மூஞ்ச பத்தி அதுக்கு நாதார தேவர்களுக்கு அதெல்லாம் கிடையாதுடா. என் தாயே நம்முடைய நாவில் இல்லை என்றால் ஒரு பேச்சு கூட பேசவே முடியாது. நீங்க யார பார்க்க போறீங்க? உங்களுடைய எஜமான்களை நான் பார்க்க வேண்டும். அவர் புரியும்படி விளக்கமாக நான் வந்திருப்பதாக சொல்லு. அவர் வெளி
எதுக்கு எடுக்கிறாரு? ரெண்டு முறை பாரு. ஐயா வெளியே இருக்கிறாரு. வெளியே இருக்கிறாங்க. சரி ஆச்சா ஐயா. போறானே. அப்போ ஐயா சும்மால ஐயா அடுத்த உட்காரியா. ஐயா கிட்ட பாருங்க. ஐயா வாங்க வச்சுக்கோங்க. ஐயா உட்காருங்க. வந்தம் போய். இல்லப்பா வெள்ள கோயில். மாதவே நாரதே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கணையே மாதவே நாரதே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கணையே ஓதருமா அமரை உணர்ந்த நன்னீலா மாதவே நாரதே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கணையே சுவாமி, தாங்கள் வந்து பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கோஷ்டியில் இதுவரையில் தங்கள் பாடப்பட்டது கிடையாது. நான் எந்த பிரிவில் என்ன புண்ணியம் செய்தேனோ உங்களை வாழ்வதற்கு என் பிறவியில் இருக்கும்போதே இந்த நல்ல விருது. என்னந்தவ பையனை நான் அறியேனே இளையலி தரிச்சன நான் மறவியேனே வந்த பாசங்களை அறுத்த சிமாரியே மாதவே நகரதே மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கணையே கணையே கணையே நான் வணங்கினேன். நான் அப்படியா? கை உருகிடுது. சுவாமி, என்றுமில்லாமல் இங்கு வந்த காரணம் என்ன? இருக்கட்டா? என்னை மனதார வாழ்த்து. உன்னை வாழ்க 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 என்ற வார்த்தை எனக்கு மற்ற பாஷையால போதுமா? என் தம்பி இருக்கிறான். இவன்டா சொல்லு. அவனை என் தம்பி நீங்க தான் வாழ்த்து வேடா. ஏய் தம்பி! ஏன் சொல்லு? எப்பேர் படுவேன்? வந்தாலும் கலகம், சென்றாலும் கலகம், நின்றாலும் கலகம், அமர்ந்தாலும் கலகம். இவன் செல்லம் எல்லாம், செல்லம் இடம் எல்லாம். கலகம், கலகம், கலகம். கல்யாண மகன் வருகிறான். அண்ணா, நாம் இருவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் அல்லவா? இங்கு வந்து நம்மிடத்திலே கலகத்தை செய்து நாம் அது ஒற்றுமையை பிரிக்க வந்திருக்கிறோம். விடாதவனா? ஏய், உன் காலை புடிக்கிறேன். உன் காலை புடிக்கிறேன். ஆ. உன் காலை புடிக்கிறேன். ஆ. அப்புறமா ஒரு ஏய், கை பூஜத்தை. தம்பி, அண்ணா. வந்தவனை வா என்று சொல்வதுதான் நம்மளுடைய பண்பாடை தவிர வந்தவனுக்கு கோபப்படலாமா? ஆத்திரத்தில் அழுவெடுக்கலாமா? கோபத்தில் குணத்தை அளிக்கலாமா? நல்லோர் மனதை நடுங்கச் செய்யலாமா? அவர் தவறாக செய்யவில்லையா? நாரதர் வந்திருக்கிறார். என்ன காரணம் என்று இன்னும் எனக்கே தெரியவில்லை. அதில் கொள்ளை ஏண்டா குதிக்கிற? அவன் வரும் இடமெல்லாம் கலகம், கலகம், கலகம். ஏய், நம்மை பற்றி நெக்கு அறிந்தவர் அவர். கலகம் என்பது இங்கிரு பிறக்காது அவருடைய கலகம். ஆகையால் ஏன் கவலைப்படுறேன்? என்னன்னு கேட்போம். என் தம்பி எதில் தவறாக பேசியிருந்தால் என் பொருட்டு நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டும். மன்னித்தேன் 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 அந்த காரணம் என்ன? உன்னை காண வேண்டும் என்று உள்ள தண்ணி உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கனிந்தேனே என்று
சைலண்ட் சைலண்ட். 100 மார்க்கமாக இந்த உலகத்தை சுற்றி வரக்கூடிய கண்ணை மிக்க நேரத்திலே மூவுலகத்தை சுற்றி வரக்கூடிய நாடினீர்கள். ஆனால் இந்த லிகிடாவரி கோட்டை நாடி வந்த காரணம் காரணம் என்ன தெரிகிறதா? என்ன? இந்த உலகத்தை சுற்றி வரும்போது தேவர் மூவரெல்லாம் என்ன பேசிக் இருக்கிறார் தெரிகிறதா? தேவர மூவரமா? தேவருக்கு எங்களுக்கு பகை என்பது கிடையாது. இதுவரை இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தேவர்கள் எங்களை பார்த்து என்ன சொல்லிவிடப் போகிறார்கள்? என்ன தெரிகிறதா? என்ன சொன்னாங்க? வீரம் இருக்கிறது, ஆ. பலம் இருக்கிறது, இருக்கிறது. திறமை இருக்கிறது, ஆ. அத்தனை வசதிகளும் இருக்கிறது. இருக்குது. இருந்தாலும் ஆ. முகத்தில் ரோமம் இல்லாத வேடி மசங்கள் என்ன ஆட்சி செய்கிறது என்று அந்த தேவர்கள் உங்களுக்கு 30 தேவர்கள் 66 கோடி அசுர குலத்துக்கு கால தலைவனால். அப்படி இருக்கும்போது அந்த தேவ பைகள் எங்களை பார்த்து வீரம் இல்லாதவர்கள் முகத்தில் ரோமம் வைக்கிற ஆண்மை இல்லாதவர்கள் என்று இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா? உண்மை. நாரதா, நீ சொல்வது உண்மைதானா? அந்த கலகம் கிடைக்கவில்லை என்று கலகத்தை தேடி ஓடி வந்தாயா? கலகமில்லை. தேவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை என்னுடைய செவினால் கேட்டேன். என்னிடம் சொல்ல வேண்டும் என்று வந்து விட்டார். ஓட்டமாக ஓடி வந்தேன். நாரதா, இப்போது புறப்படுகிறேன். அனைத்து தேவரை சிறைபிடிக்கிறேன். அண்ணா! அவரை சீரழிக்கிறேன். தெரியுங்களா? இப்படி சென்றால் அந்த தேவர்களை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி என்றால் வேற எப்படி அந்த செல்ல வேண்டும்? தேவர்களை பழி வாங்க வேண்டும் என்றால் பழி வாங்க வேண்டும். நீங்கள் அதிக பெரிய வரத்தை பெற வேண்டும். வரம் பெற வேண்டுமா? சுவாமி, என் தாயாதிகள் வரம் பெற்றார்கள். பெற்ற வரத்தை வைத்து வாழத் தெரியாமல் மாண்டு வடிந்து போனார்கள். ஆகையா இதனால் வரையில் தேவருக்கு பகை இல்லாமல் வாழ்ந்து வந்தோம். எப்போது இந்த வார்த்தை சொன்னார்களோ நாங்கள் வரம் பெற வேண்டும் என்று உரைக்கிறார். என்னவென்று வரம் பெற வேண்டும்? யாரிடத்தில் வரம் பெற வேண்டும்? நீ வணங்குகின்றாயே அந்த அம்மன், ஆமா, அந்த அம்மனிடம் சாகா வரும் வேகா உடல் போகாத செல்வம் இந்த வரத்தினை பெற வேண்டும். ஓ, என்பர் வரத்தை நான் வர வேண்டும். இந்த வரத்தை பெற்றுவிட்டால் எனக்கு மரணம் என்பது நேராது. அப்படி என்றால் இப்பொழுது புறப்படுகிறேன். காலையில வணங்குகின்றேன், மரணங்களை வருகின்றேன். ஆனால் என் தம்பி இருக்கிறான். என் தம்பி வரப்பட வேண்டும். உனக்கு என்ன வரம் என்ன தெரிகிறதா? வரும்? நீ என்ன வரம் வாங்க வேண்டும்? என்ன வரம் வாங்க வேண்டும்? எத்தனை வரம் உன் தாயாரின் வாங்கினாலும் ஒரு 10 கூட இல்லை. ஆமா. அத்தனை பேரும் வாங்கி விட்டார்கள். ஏய். நீ என்ன வரம் வாங்க வேண்டும்? என்ன வரம் வாங்க வேண்டும்? இதுல இருக்கக்கூடிய கேவலம் பெண்களை விடு, விடு. ஆண்களால் ஏய். உனக்கு ஆபத்து என்பதே வரக்கூடாது. இப்படிப்பட்ட வரத்தை நீ வர வேண்டும். அப்படியே இப்பொழுதே சென்று நம்ம மறந்து மறந்து பெற்று வருகிறோம். நான்தா, நீ புறப்படு. நமோ நாராயண. ஒருவேளை நாங்கள் வரம் பெற்று தேவரை சிறைபிடித்த பிறகு இது பொய்தான் என்று தெரிந்துவிட்டால் உன்னை உயிரோடு விட மாட்டேன். அதை நினைவில் வைத்துக் கொண்டு போ. போ. நமோ நாராயண. அண்ணா, அவங்களுக்கு செல்கிறோம். புறப்படு இப்போது. அண்ணே, ஒரு வார்த்தை கூறிவிட்டு கலக சொல்லுங்க. உண்மைதான்டா. ஆமா. அண்ணியை பார்க்க வேண்டாம். ஆமா. வரம் பெறும் செய்திகளை சொல்ல வேண்டாம். புறப்படு.